ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்களில் ஆதிக்க சாதியினரின் அத்துமீறல். காவிரிப்பட்டினத்தில் கருப்பு கொடி ஏந்தி காத்திருப்பு போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள காந்திநகர் ஆதிதிராவிடர் மக்களுக்கு பன்னியலி கிராமத்தில் தமிழ்நாடு அரசால் ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா நிலங்களில் அமைக்கப்பட்டிருந்த சர்வே எல்லைக்கற்களை ஆதிக்க சாதியினரைச் சேர்ந்த சிலர் பிடுங்கி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட ஆதிதிராவிடர் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியும் பட்டா நிலங்களை முறையாக ஒப்படைக்காமல் அலைக்கழித்து வரும் வருவாய்த்துறையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காந்தி நகரில் கருப்பு கொடி ஏந்திய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அம்பேத்கர் சிலை முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் தலைமை தாங்கினார். மாநில தொண்டரணி செயலாளர் மாதேஷ் சிறப்புரையாற்றி ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசு பட்டா நிலங்களில் ஆதிக்க சாதியினரின் தலையீடு மற்றும் அத்துமீறல்களை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த போராட்டத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட காந்திநகர் ஆதிதிராவிடர் காலனி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதில் மத்தூர் ஒன்றிய செயலாளர் சூலக்கரை மூர்த்தி, வர்த்தகணி மாநில துணைச் செயலாளர் கோபி, கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ், கிறிஸ்தவ பேரவை மாநில துணைச் செயலாளர் சார்லஸ், பலராமன், மூர்த்தி, மகளிர் அணி துணைச் செயலாளர் செல்வி, பெருமாள், ஏழுமலை, மருகன், அனிதா, சாந்தி, சந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பேசியவர்கள் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பிரச்சினையில் தலையிட்டு ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா நிலங்களை முழுமையாக ஒப்படைப்பதுடன் சர்வே கற்களை பிடுங்கி தேசப்படுத்தியவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். ஒரு 20 பேர் 30 பேர் தான் அந்த இடத்துக்குள்ளவே போறாங்க, வராங்க, அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனையை ஃபாலோ பண்ணுகிறாங்க. இடத்துக்குள்ள போய் உங்களுக்கான இடத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க எடுத்துக்கிறீங்க போது தான் உங்களுக்கு அதோட பிரச்சனையும் அது வீரியமும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியாதனாலதான் நாங்க உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். நீங்க அங்க போகும்போது நடக்கிற பிரச்சனையை முன்கூட்டியே அதை தடுப்பதற்கான வேலையை தான் நாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். வேலை வெட்டி இல்லாம உங்களை சும்மா இப்படி காக்க வைக்கிறதுக்காக இல்ல, காவல்துறை கண்காணிப்பாளர் அருமையண்ணன் ராமச்சந்திரன் சொன்னது போல உங்களை எல்லாம் தூண்டி விட்டு நாங்க இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துறதா சொல்ற மாதிரி இதெல்லாம் இல்ல. (2025) பிப்ரவரி 6ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலே 4000க்கும் மேற்பட்ட தலித் மக்களை மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் மற்றும் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்னிலையில் என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு அரசை கண்டித்து, முன்பிருந்த திராவிட மாடல் ஆட்சியை கண்டித்து, எத்தனையோ கிராமங்களுக்கு இன்னும் வீட்டுமனை பட்டா கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தை முன்னெடுத்து பட்டா வேண்டும் என போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்திலும் நீங்களும் பல்வேறு ஆட்கள் கலந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் திமுக ஆட்சியில அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மட்டும் 85,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அது ஒன்லி தலித் மக்களுக்கு மட்டும் கிடைக்கல. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள், அனைத்து சமூகத்தை சார்ந்த அனைத்து ஜனநாயக சக்தி மக்களுக்குமாக அந்த பட்டா வழங்கப்பட்டது. இந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் இவங்க 2 பேரும் கடுமையா உழைச்சாங்க. அதற்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் இருந்து அவர்கிட்ட இருந்து நற்பேர் வாங்கறதுக்காக நான் இதை சொல்லல. உண்மையாவே கடுமையா உழைச்சி 85,000 பேருக்கு பட்டா வழங்கினாங்க. அதுக்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு நாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நில அளவை செய்யல. அது 20 அடி குழி இருந்தது. அந்த பன்னியல்லி கிராமத்தில் காந்திநகர் காலனிக்கு வழங்கப்பட்ட பட்டாவில் 20 அடி குழி இருந்தது.
அந்த 20 அடி குழியை மூடினாதான் சர்வேவே செய்ய முடியும். யாரு மூடி கொடுக்கணும்? அரசு மூடி கொடுத்திருக்கணும். அரசு நமக்கு செய்ய தயாரா இல்ல. ஆதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் வேற ஒரு திட்டத்துக்காக 1000 ரூபாய், உனக்கு 1000 ரூபாய் வருது இல்ல, அது உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிதி. அது உனக்கு தான் வந்து சேரணும். அது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து அது உனக்கும் 1000 ரூபாயை கொடுத்து அந்த நிதியிலாவது போட்டு நிறைவே அதை லெவல் பண்ணி எல்லாருக்கும் கல்லு முட்டுக்கல்லு நட்டு 1ஆம் நம்பர் பிளாட், 2ஆம் நம்பர் பிளாட், 3ஆம் நம்பர் பிளாட் பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வருவாய்த்துறையை சார்ந்த சர்வேயர்கள் வந்து அதை செஞ்சிருக்கணும். தேர்தல் வந்ததுனால் அவங்களால செய்ய முடியல. அதுக்கப்புறம் இப்போ போன வாரத்தில் வந்து தாசில்தார் கிட்ட மூர்த்தி போய் பேசி சர்வேக்கு ஏற்பாடு பண்றாங்க. சர்வே நடக்குது 3 நாளைக்கு முன்னாடி. எத்தனை பேர் இதுல பட்டாதாரர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதுல போயிருக்கீங்க? நீங்க போயிருந்தீங்கல்ல? காலையில போகும்போது அங்க எத்தனை அந்த ஊரை சார்ந்த நபர்கள், எத்தனை லேடிஸ் வந்தாங்க? அங்க 50 பேர் வந்தாங்கல்ல. வந்து என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா வளர்மதின்னு ஒரு தாசில்தார் இருந்தா உங்களுக்கு பட்டா கொடுக்கும்போது அந்த தாசில்தார் கிட்ட வந்து அவங்களுக்கு நீங்க பட்டா கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கும் நீங்க பட்டா கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லும் போது, யாரும் இந்த நாட்டில் 2 சென்ட் இடம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நாடாக மாற வேண்டும். எல்லா சமூகத்துக்கும் அது பொருந்தும். அது ஒன்லி தலித் மக்களுக்கு மட்டும் அது பொருந்தும் சொல்ல முடியாது. அவங்களும் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பட்டா கொடுங்க நம்ம தான் சொன்னோம். அப்படி சொன்னதின் விளைவாக அவங்களுக்கும் 80 பட்டா கொடுத்தாங்க, நமக்கும் 80 பட்டா கொடுத்தாங்க. சர்வே பண்றதுக்கு போகும்போதே அங்க பிரச்சனை வந்தது. இப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்துக்காக தான் இவ்வளவு தெளிவா நம்ம அதை பேசுறோம். 80 பேருக்கு நம்ம சர்வே பண்ற போறோம். முட்டுக்கல்ல எடுத்துன்னு போய் நம்மளும் முட்டுக்கல்ல நடுறோம். சாயந்தரம் அங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது, வாய் தகராறு ஏற்படுது, எல்லாரும் வந்துடுறோம். காலையில முட்டுக்கல் இல்லைன்னு தகவல் வருது. அப்ப அங்க பிரச்சனை பண்ணவங்க யாரு? மாற்று சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். அந்த அரவாணிகள் 2 பேரு, இன்னொரு தம்பி ஒருத்தன். இங்க பிரச்சனை நடக்கும் போது அந்த ஈவினிங் நடந்த அந்த மாலை நடந்த அந்த பிரச்சனையில அங்க இருக்கிற அந்த பன்னியலினுடைய ஊர் கவர்னர் ரொம்ப உன்னிப்பா கவனமா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க அங்க போய் வாழக்கூடியவங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக தான் அந்த போராட்டம். இது தமிழக அரசுக்கு போகும். நீங்க உட்காந்துக்கிறது ஒண்ணு சும்மா உட்காந்துக்கிறது இல்ல. நீ இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உட்காரு. உங்ககிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னா ஒவ்வொரு வீட்டு மேலையும் கருப்பு கொடி நடத்தும் போராட்டம். ஒவ்வொரு வீட்டு மேலையும் கருப்பு கொடி ஏற்றிடுவோம். காந்தி நகர் காலனி வீட்டு மேல மட்டும் கருப்பு கொடி ஏற்றி நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள்ல அது நடக்கும். அதை தூண்டி விடுறது காவல்துறை தான். பாருங்க, இந்த ஊர்ல எத்தனையோ பேர் ஏன் அவன் மேல ஏன் திருநாட்சவன் போடுவேன்? இந்த போராட்டத்துக்கு என்ன பிரச்சனை காவல்துறைக்கு? இந்த ஊர்ல நின்று அமைதியா போராடுறதுனால என்ன பிரச்சனை? இப்ப நேர சாலை மறியல் போய் பண்றேன், நீ என்ன பண்ணிடுவ? என்ன பண்ண முடியும்? வழக்கு போடுவ. வேற என்ன? நீ என்ன நீதிபதியா? தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. காவல்துறை அராஜகம். தற்போதைய முதல்வர் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் சாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று கூட ஒரு ஆணவ படுகொலை. இந்த காவல்துறை எல்லாம் சரியா இருந்தா அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தவர் தான் இந்த டிஎஸ்பி. அதனாலதான் அவருக்கு அந்த புத்தி இருக்கு. போலீஸ்லயே வந்து சாதி இருக்கு. போலீஸ்குள்ள, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சாதி இருக்கு. இவன் பறையும் போலீஸ், இவன் வண்டியூர் போலீஸ், இவன் வெளாவணம் போலீஸ், இவன் செட்டியார் போலீஸ், இவன் முதலியார் போலீஸ். போலீஸ் ஒண்ணுதான் இல்ல.
அங்கேயும் சாதிதான். இதெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்தது. வட மாவட்டங்கள்லயும் இப்ப பரவி வந்துருச்சு. முன்னெல்லாம் காவல்துறைன்னா நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். தப்பு செஞ்சவன் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. யாரு தப்பு செஞ்சானா அவன் மேல மட்டுமே நடவடிக்கை எடுப்பாங்க. பொய் வழக்கு போட மாட்டான். இப்ப இருக்கிற போலீஸ் எல்லாம் சாதி புத்தியோடு இருக்கு. இவரும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அப்ப இவருக்கு என்ன எண்ணமா இருக்கும்? சாதி எண்ணம் இருக்கதானே செய்த. சிந்தகம்பள்ளியில சாதி வேறுபாடுனாலதான் அங்க அந்த மக்கள் மீது வழக்கு போடல. இப்ப லைவ்ல போயிட்டு இருக்குது. இவன் என்ன சாதியவே பேசிருக்கலாம். சாதி புத்தி நம்ம கிட்ட கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தினுடைய முன்னெடுப்பு என்னன்றதை நான் பதிவு பண்றேங்க. பூவத்தின் ஊருக்குது ஆலப்பட்டிக்கு மேல. பூவத்தில ஆதிராவர் மக்களும் வெள்ளாள கவுண்டர் மக்களும் பூவத்தில வசிக்கிறாங்க. உப்புக்குட்டை அதை சுத்தி இருக்கிற 7 கிராமங்கள்ல வன்னியர் மக்கள் வசிக்கிறாங்க. 100 ஏக்கர் நிலங்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள். தயவு பண்ணி தம்பிகளா இதெல்லாம் உன்னிப்பா கேளுங்க. இது நான் எதை கமெண்ட்ஸ் பண்றதுக்காக நான் வரலங்க. இது உண்மை நிகழ்வுகள். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். எழுச்சி தமிழரின் சார்பிலே, எழுச்சி தமிழரின் சார்பிலே வீர வணக்கம். வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்கு துணை போகும், அதற்கு துணை போகும் காவல்துறையே, 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 காவல்துறையே. ஆதிக்க சமூகத்துக்கு துணை போகும், ஆதிக்க சமூகத்துக்கு துணை போகும். வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆதிக்க சமூகத்துக்கு துணை போகும், ஆதிக்க சமூகத்துக்கு துணை போகும். வருவாய்த்துறையே, வருவாய்த்துறையே, வருவாய்த்துறையே. வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. தலித் மக்களை ஏமாற்றாதே, தலித் மக்களை ஏமாற்றாதே, 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 ஏமாற்றாதே. தலித் மக்களை ஏமாற்றாதே, தலித் மக்களை ஏமாற்றாதே. கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அராஜக போக்கை, அராஜக போக்கை. சமூகத்துக்கு துணை போகும், காவல்துறையே, காவல்துறையே, கைவிடு, 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 கைவிடு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வருவாய்த்துறையை கண்டிக்கின்றோம், வருவதும் காவல்துறையை, சாதி வெறியருக்கு துணை போகும் காவல்துறையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். சாதி மோதலுக்கு துணை போகும் அரசு அதிகாரியை பணியிடம் நீக்க, அரசு அதிகாரியை பணியிடம் நீக்க. காந்தி காவல்துறையை கண்டிக்கின்றோம், நீதி வேண்டும். சொல்லுங்க எனக்கு இப்போ நீங்கள் அவர் டிஎஸ்பி சொன்ன விஷயத்துக்கு சொன்னீங்கன்னா தான் நான் பேச முடியும். நான் சொல்கிறது எஸ்பி சார் நடவடிக்கை, அவர் விசாரணை போட்டு நடவடிக்கை எடுக்கட்டும். நடவடிக்கை எடுக்கலாம், போராட்டம் தொடரும். அடுத்தடுத்த கட்டத்தில் போராட்டத்துக்கு போயினே இருக்கும். நீங்கள் இங்கே விட்டீங்கன்னா நீங்கள் மாவட்டம் ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது மாவட்டம் முழுக்க கருப்பு கொடி ஏற்றுறதா இல்லை ஒரே கிராமத்தோட நிறுத்துறதான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. அதுதான் நீங்கள் அது முடிவு பண்ணுங்க. நீங்கள் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர்ன்றது ஒன்று. நீ ஏன் டிஎஸ்பி இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறது? நீங்கள் உங்கள் எஸ்ஐ சார் கூப்பிட்டு மூர்த்திக்கிட்ட டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான். அப்போ நான் ஏன் நீங்கள் போங்கன்னு ஏன் நான் அனுப்புகிறேன்? இதுக்காக அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் நீ கல் நட்டியா, நட்டத்துக்கு ஆதாரம் கொடு. கல் வாங்கினியா, கல் வாங்கினதுக்கு ஆதாரம் கொடு. இது என்ன கேள்வி? நான் கல்லுக்கு பில்லு கொடுக்குறேன், பிபிடி ஆக்டில் எஃப்ஐஆர் போடுறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம்
காந்தி நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மக்களுக்கு காவேரிப்பட்டினம் அருகாமையில் உள்ள பன்னியள்ளி கிராமத்தில் முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 85,000க்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட பட்டாக்களில் காந்திநகர் மக்களுக்கும் 80 பட்டாக்கள் வழங்கப்பட்டது. பன்னியள்ளி கிராமத்தில் வசிக்கக்கூடிய அந்த வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கும் 80 பேருக்கும் பட்டா வழங்கப்பட்டது. மொத்தம் 160 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக 3 நாட்களுக்கு முன்பு நில அளவீடு செய்து முட்டுக்கல் புதைத்து வீட்டுமனை பட்டாக்களை பிரித்து அளவீடு செய்யப்பட்டது. அளவீடு செய்யும் போதே அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் அங்கே வந்து இந்த சர்வே செய்வதை தடுத்ததாகவும் அதன் பிறகு மாலை ஏதோ ஒரு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டதாகவும் எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. அது சம்பந்தமாக நாம் பேசிக்கொள்ளலாம், மீண்டும் அங்கே எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வோம் என்று அன்றைய மாலை சொல்லிவிட்டோம். ஆனால் அன்று இரவே நடப்பட்ட அனைத்து முட்டுக்கற்களையும் பிடுங்கி எறியப்பட்டுள்ளது. அதற்கு கிராம நிர்வாக அலுவலரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி முட்டுக்கள் அமைக்கப்பட்டதை அங்கே பிடுங்கி எறியப்பட்டுள்ளது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் என நான் அவர்களை வலியுறுத்தினேன். அதன் பேரில் அவரும் புகார் அளித்தார். அதே போல் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் மக்களை பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரும் அவரும் மாலையே வந்து புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார் மீது விஓ வழங்கப்பட்ட புகார் மீது மட்டும் வழக்கு பதியப்பட்டது. மூர்த்தி கொடுக்கப்பட்ட புகாரில் மீது வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்தும் இங்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி அவர்கள் ஏற்கனவே சிந்தகம்பள்ளி கிராமத்தில் நடந்த பிரச்சனைக்கும் உட்கட்சி பூசலை ஏற்படுத்தி கட்சிக்குள்ளேயே 2 பிரிவுகளாக ஏற்படுத்தி போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு பிரிவை ஏற்படுத்தி செய்யக்கூடிய இந்த காவல்துறை கண்காணிப்பாளரை அவர்களை கண்டித்து வருவாய்த்துறை அதிகாரிகளையும் கண்டித்து போராடக்கூடிய மக்கள் மீதே வழக்கு போடுவதாக அச்சுறுத்தி மிரட்டுவதையும் கண்டித்தும் இன்றைக்கு காந்திநகர் அம்பேத்கர் காலனியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டும் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த பிடுங்கப்பட்ட சர்வே கல்லுக்களை பிடுங்கப்பட்டதற்கு எஸ்எஸ்சி ஆக்டில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொன்னால் இன்று மாலையே அனைத்து வீட்டிற்கு மேலும் கருப்பு கொடி ஏற்றி அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இந்த தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக முன்னெடுக்க போகிறோம். அதையும் தாண்டி இதே போக்கை இந்த டிஎஸ்பி தொடருமே ஆனால் அவருடைய அலுவலகத்தையே முற்றுகையிடும் போராட்டத்தை விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை மாநில தொண்டரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதேஷ் முன்னாள் மாவட்ட செயலாளர் பேசுகிறேன். இல்லை, எஃப்ஐஆர்னா நேற்று ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்னா 326E சொல்லிட்டு ஒரு செக்ஷனில் போட்டிருக்காங்க, பொது சொத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. யாருன்றதை நீங்கள் அடையாளப்படுத்தி போடணும்ல, யார் புடங்கனான்றதை அடையாளப்படுத்தியிருக்கணும். டிஎஸ்பி கிட்ட விசாரணைக்கு வந்து 2 பார்ட்டியும் கூப்பிட்டுருக்குறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே போனால் ஒரு பார்ட்டி மட்டும் எங்கள் பார்ட்டி மட்டும் தான் போகிறாங்க. எங்கள் பார்ட்டி போனால் நீங்கள் எல்லாம் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நான் வழக்கு போடுவேன்னு சொல்லி டிஎஸ்பி மிரட்டுறாரு. நீங்கள் மாதேசு தூண்டுதலின் பேரில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. நான் அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறேன், இந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைப்பதற்கு போராடி இருக்கிறேன். அந்த மக்கள் என்னை நம்பிக்கையோடு ஏற்று என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக நான் போராடுவதை காவல்துறை தூண்டிவிட்டு போராடுவதாக சொல்வது நியாயமற்றது. அது அப்பத்தமான ஒரு குற்றச்சாட்டாக நான் கருதுகிறேன்.